அன்பிற்குரிய நண்பர்களே, இது கரியராமர் எனும் கலியுகராமர் இரண்டாவது பதிவு. 1-2 நிமிடங்கள் என் கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு பிறகு நீங்கள் கோவில் காட்சிகளை காணலாம். இந்த திருப்பணியை நான் ஏற்றுக்கொண்ட போது கொஞ்சம் மனதைரியம் குறைவாக இருந்தது. ஒன்று, தேவையான அளவு பொருளாதாரம் என்னால் புரட்ட முடியுமா என்கிற நம்பிக்கை முற்றிலுமாக எனக்கு இல்லை. அநேகமாக ஏதாவது ஒரு சொத்தை விற்க வேண்டும் என்று விலை பேசினேன். எனக்கு கோவில் திருப்பணிக்காகத்தான் பணம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நல்லவர்கள் விலையை மிக குறைத்து கேட்டார்கள். எனவே அதை விற்க இயலவில்லை, விட்டுவிட்டேன். கொஞ்ச காலம் கழித்து அதை காசாக்கி கொள்ளலாம், நிலம்தானே எங்கே போய்விடும் என்று ஒதுக்கி வைத்து விட்டேன். கடன் வாங்க வேண்டுமோ என்று கலங்கி போனேன். யாரிடம் கடன் வாங்கலாம் என்பதை கூட மனதுக்குள் ஒரு ஓட்டம் ரிகர்சல் பார்த்தேன். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவது போல, நான் யாருக்காவது ஒரு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது, 2 நாட்களில் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன், உதவ முடியுமா என்று நான் கேட்டுவிட்டால் அவர்கள் இதோ திரும்ப கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிடங்களுக்குள் ஒரு 50 பேருக்கு ஃபோன் செய்து, தமிழ்மணி நொடித்து போய்விட்டான், என்னிடம் 10,000 ரூபாய் கேட்கிறான், அவனுக்கு இருக்கிற வசதிக்கு 10,000 ரூபாய் கடன் கேட்பது என்பது அவன் மீள முடியாத அளவுக்கு வீழ்ந்து போய்விட்டான் பொருளாதாரத்தில் என்பதை அவன் வாயாலேயே சொல்லுகிற ஒரு கன்ஃபெஷன் முயற்சி. எனவே உங்களுக்கு யாருக்கு ஃபோன் செய்தாலும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். இல்லை, நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் தமிழ்மணிக்கு நீங்களே முன்வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்று அவனிடம் தெரிவியுங்கள். அநேகமாக உங்களை தொல்லைப்படுத்தி உங்களுக்கு ஒரு சின்ன விரோதம் வராது என்று என்னுடைய நல்ல நண்பர்கள் நான் திவாலாகிவிட்டேன் என்பதை பிரகடனம் செய்து விடுவார்கள். இந்த பின்னணியில் என்ன செய்வதென்று கைகளை பிசைந்து கொண்டிருந்தேன். கரியராமர் அருளால் எனக்கு இந்த எந்த பிரச்சனையும் எழவில்லை. ஆனால் கரியராமர் நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து பிரச்சனையை உண்டாக்கினார். ஒரு அறுவை சிகிச்சை தொடையில், அதற்காக சென்னை வடபழனியில் இருக்கிற ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சை நடைபெற்ற பிறகும் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் முற்றிலும் குணமாகவில்லை. அவர்களாகவே வீட்டுக்கு அனுப்பித்தார்கள். ஆனால் தொல்லை தொடர்ந்தது. ஓர் இரவு ஒரு 11:30 மணிக்கு என்னுடைய உயிர் போய்விட மாதிரி ஒரு பிரச்சனை. என்னுடைய வளாகத்தில் குடியிருக்கிற ஒரு குறைந்தது 6 குடும்பங்கள் என்னுடைய படுக்கை அறையில் சுற்றி நிற்கிறார்கள், கவலை தோய்ந்த முகத்தோடு. அநேகமாக என் முடிவு எட்டிவிட்டது என்பதை அவர்கள் முகங்களில் தெரிகிறது. அந்த சூழ்நிலையிலும் நான் தாங்க முடியாத வேதனையோடும் வலியோடும் போராடி கொண்டிருக்கிற போதும் அவர்கள் முகத்தில் இருக்கிற படர்ந்திருக்கிற கவலையை, என் மீது அவர்களுக்கு இருக்கிற அக்கறையும் அன்பையும் நான் உணர்ந்து கொள்கிறேன்.
ஐயோ அம்மா என்று கத்துவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை எனக்கு. மறுநாள் காலையில் மீண்டும் அதே ஆஸ்பத்திரியில். தவறு இறைவனும் தவறா, முழுதும் குணமாக்காத டாக்டர்கள் தவறா, என் விதியா என்பதை யான் அறிவேன். திரும்பவும் 3 நாட்கள் சிகிச்சை, திரும்பவும் பில். வீட்டுக்கு வருகிறேன். அவர்கள் 2 யூனிட் பிளட்டு கொடுக்கிறார்கள். நான் மலம் கழிக்கிற போது அவ்வளவு பிளட்டும் வெளியே வந்துவிட்டது. திரும்ப பயந்து போகிறேன். 2 நாட்கள் திரும்ப திரும்ப வர சொல்லி 2 யூனிட் பிளட் மீண்டும் கொடுக்கிறார்கள். நான் ஒரு கோவில் திருப்பணி செய்ய வேண்டும், என்னை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று கேட்கிற போது என்போது மிகுந்த அன்பும் ஆசையும் கொண்ட 2 சீனியர் டாக்டர்கள் தெரியும், போய் வா என்கிறார்கள். ஒரு டாக்டர், ஒரு சீனியர் டாக்டர், அவர் மீது தவறில்லை. என் மனைவியை பக்கத்தில் வைத்து கொண்டு சொல்லுகிறார், நீயாக கேட்டுக்கொண்டுதான் வீட்டுக்கு போகிறாய், நாங்கள் உன்னை அனுப்பவில்லை. 10.4 உனக்கு சர்க்கரை அளவு, எந்த நேரத்திலும் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடலாம், போய் வா வா என்பா இதை கொஞ்சம் மெல்லிய குரலில் சொன்னார். இறைவன் அருளால் அதற்கு பின்னாலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற இணங்க வீடு நோக்கி வந்துவிட்டேன். போனேன். அந்த விழாவை 25/1 பௌர்ணமி புனர்பூசம் தைப்பூசத்தில் நடத்தினேன். நான் திரும்ப திரும்ப இறைவனை வேண்டிக் கொண்டதெல்லாம், அந்த விழா முடிகிற வரை எனக்கு எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது. நான் இப்போது சொல்லுகிற போது உங்களுக்கு சற்று வேடிக்கையாக இருக்கும். உண்மையான நிலை அதுதான். இதில் வேடிக்கை என்னவென்றால், விழா முடிந்து கீழே இறங்கி 10 நிமிடங்களில் அந்த இடத்திலேயே பெருங்கூட்டத்துக்கு நடுவே வாந்தி, உடல் சொல்லனா உபாதை. என்னை தூக்கி காலில் போட்டுக்கொண்டு என்னுடைய மலை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். எனக்கு வேண்டிய ஒரு கணவன் மனைவி, கொஞ்சம் தூரத்து சொந்தம் கூட, அவர்களால் முடிந்த அத்தனை வித்தையையும் காட்டினார்கள். பிரயோஜனமில்லை. குற்றுயிரும் குளையுருமாக காலில் தூக்கி போட்டுக்கொண்டு விடிய விடிய சென்னை வந்து சேர்ந்து விட்டோம். எது நடந்தாலும் இங்கே நடக்கட்டும் என்று. ஆனால் அது ஃபுட் பாய்சன் தான், வேறொன்றும் இல்லை. வருகிற வழியில் எடுக்கப்பட்ட இசிஜி இதயத்தில் எந்த கோளாறும் இல்லை என்பதை காட்டிவிட்டது. எனக்கு காரோட்டிய நண்பர் திரு ராஜரத்தினம் ஒவ்வொரு நொடியும் அவர் வாழ்க்கையில் அந்தளவுக்கு இறைவனை வேண்டிக் கொண்டிருக்க மாட்டார். ஏதாவது வழியில் ஆகிவிடுமானால் மிக மோசமான விளைவுகளை அவரும் சந்திக்க வேண்டியிருக்கும். 1000 பேருக்கு, காவல்துறைக்கு, யாராருக்கோ பதில் சொல்ல வேண்டுமே என்கிற அக்கறையோடும் கவலையோடும் ஆழ்ந்த வழியோடும் ஓட்டினார். வீடு சேர்ந்தேன். நலமாக இருக்கிறேன். கரியராமருக்கு, அந்த கலியுக ராமருக்கு நன்றி. தொடர்ந்து 2வது பாகத்தை பாருங்கள்.
द्वारान्तरादर्शां नित्यपुट्टाङ्गरेषणे ईश्वरीं सर्वभूतानां तामियो पक्वयेश्वरीं सर्वं कृते नाम संवत्सरे उत्तरायणे हेमन्त ऋतौ मकरमासे शुक्लपक्षे अद्य चतुर्दश्यां शुभतिथौ वासरः वासरस्थो सौम्यवासर युक्तायाम् अद्य नक्षत्राणां पुनर्वसु गुणविशेषण विशिष्टायाम् अस्याम् वर्तमानायाम् अद्य चतुर्दश्याम् पुण्यतिथौ अद्य शुभतिथौ अद्य अकार उकार मुकार मूलाधार प्रणव कपित्तन् नारिकेल पद्मस्योपरि ओम ग्राम ग्राम वरुणासनाय नमः ओम ग्राम ग्राम वर्णमूर्तये नमः ओम करे पुष्पमाधाय प्रार्थ्य जुम्बकाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो वर्णः प्रचोदयात् और भस्वः संयोगमेवः यज्ञाय गाति यज्ञपतिके देवे श्रेष्ठः ओर्दुष्पदे ओम पुरुषाय नमः यायामि आवाहयामि पुरुषाय नमः समस्तो पदार्थान् समर्पयामि यथा धूमाघ्रापयामि पुरुषाय नमः शान्तं पूर्णं धूमं तदन्तं मनोहरं माधवे सर्वदेवानां भोजनं प्रतिदिनं वास्तुदेवताभ्यो नमः धूमाघ्रापयामि फलानि अमृतं महानैवेद्यं निवेदयामि नैवेद्यानन्तरमासमेव समर्पयामि शांतिपते वास्तवप्रदायकं शांतिकर्तारमेशां तपस्व प्रमाण्यहम् भगवानः यत्वेमहे प्रसन्नो देवदत्तपते क्षान्धारयामि अजयः अग्निकार्यं कुर्यात् शान्तिकर्तारमेशानन्तरं स्वाहा वास्तवः सर्वावेष्टप्रदायकं शान्तिकर्तारमेशानन्तं वास्तं प्रणमाम्यहं स्वाहा वास्तवः सर्वावेष्टप्रदायकं शान्तिकर्तारमेशानन्तं वास्तं प्रणमाम्यहं स्वाहा वास्तवः सर्वावेष्टप्रदायकं शान्तिकर्तारमेशानन्तं वास्तं प्रणमाम्यहं स्वाहा वास्तवः सर्वावेष्टप्रदायकं शान्तिकर्तारं ईशानं तद्वास्तं प्रणमाम्यहं स्वाहा वास्तवः सर्वावेष्टप्रदायकं
सर्ववेष्टप्रदायकं शान्तिरत्तारम् ईशानं तं वास्तं प्रणमाम्यहं स्वाहा सर्ववेष्टप्रदायकं शान्तिरत्तारम् ईशानं तं वास्तं प्रणमाम्यहं स्वाहा वास्तवास्ते 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 सर्ववेष्टप्रदायकं शान्तिरत्तारम् ईशानं तं वास्तं प्रणमाम्यहं स्वाहा अनुग्रहरूपाय भोयपुत्रादिमहे वास्तप्रचोदयात् 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 स्वाहा भोयपुत्रादिमहे वास्तब्रह्म प्रचोदयात् 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 स्वाहा भोयपुत्रादिमहे स्वाहा वास्तब्रह्म प्रचोदयात् स्वाहा वास्तब्रह्म प्रचोदयात् स्वाहा शान्तिकर्तारम् ईशानं तं वास्तं प्रणमाम्यहं स्वाहा दक्षिणे ईश्वराय स्वाहा पूर्वमेकलाय मन्त्रादिभ्यः स्वाहा अथ पश्चिमेकलाय मन्त्रादिभ्यः स्वाहा
Ram Jai Ram Jai Jai Ram Shri 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 Ram Jai Ram Jai రవికుల రామ దశరథ నందన